ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எனக்கு கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ பியூர்லி வந்து ஒரு ஆப்ஷனுடைய செல்லர் வந்து எப்படிலாம் வந்து எந்தெந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் பையராக இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள், எல்லாருமே தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அதை பற்றின கருத்து, உங்களுடைய இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓட அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படின்னு நீங்களே ஓனாக கற்றுக்கிட முடியும். ஓகேவா? சரி, ஓகே. பை பண்ணுறது செல் பண்ணுறதுனா அது ஈஸி. ஸோ எப்படி எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், எந்த இடத்துல நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுக்குற லெவல்ஸ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் வரும்போது நீங்கள் வந்து என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்குற முன்னாடி இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு சொன்னோன்னா உங்களுக்கு ஓரளவு அது வந்து புரிய வரும். ஓகே, ஓகே. ஸோ ப்ரீவியஸில் மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்தது வந்து 23,850. ஸோ நான் எடுத்திருந்தேன் என்ன பண்ணேன்னா 23,800 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து அட் த மணி ப்ரைஸாக நான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நாம் கொடுத்துட்டு இருந்தால் பை லெவல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 194 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். இந்த பை லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இருக்கிறப்போ அந்த ப்ரீமியம் வந்து நம்ம பை பண்ணலாம். சரி, ஸோ இப்போ பை லெவல் இங்கே அப்படிங்கும்போது இதோட மேஜர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று உண்டு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அது 249 ரூபா. அப்போ 249 ரூபாய்க்கு மேலே இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு போகணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவலில் இங்கே மார்க்கெட் வந்து இது வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப், அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ரேஞ்ச் ஓப்பன்லேயே தான் இருந்துச்சு. அது அட் த மணியினுடைய ப்ரீமியம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஞ்ச் ஓப்பனில் தான் இருந்தது. இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 98 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் டுடே ஓப்பனுக்கும் ஒரு 98 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதே வந்து அதோட அட் த மணி, அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் உள்ள அட் த மணி ஏடிஎம் கால் ப்ரைஸ் எவ்வளோ ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா வெறும் 14 பாயிண்ட் தான் நமக்கு வந்து ப்ளஸில் இருந்தது. அதேமாதிரி இதோட அட் த மணி புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 45 பாயிண்ட் எவ்வளோ வந்து சம்திங் டவுனில் இருந்துச்சு. ஸோ கீழே ஓப்பன் ஆச்சு. இது மேலே ஓப்பன் ஆகும், கீழே ஓப்பன் ஆகணும், கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ இது ஒரு இது இல்லை நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஓகே. ஸோ அட் த மணி ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸில் உங்களை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து கால் ப்ரீமியம். ஸோ காலோட ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249 ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த 249 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் வந்து அதாவது ஓப்பனுக்கு மேலே அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 249, அதுக்கு மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா கால் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் வந்து அதில் வந்து எடுக்க முடிஞ்சதுனாலே ரொம்ப 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 சிறப்பு. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய லெவலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆன்கர்டு வைவாப் மட்டும் நான் விவாப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த விவாப் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஸ்க்ரீன் சைஸில் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வரும்
இந்த இருக்கா ஆங்கர்டு வைவாப். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 15 மினிட் ஓப்பன் கேண்டில், அந்த ஓப்பன் கேண்டில் இதை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஓகே ஆகும். ஸோ நீங்கள் சோர்ஸில் செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா சோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா சோர்ஸ்ன்ட்டு, இந்த சோர்ஸை வந்து ஓப்பனில் கொடுத்துக்கோங்க. அது வந்து க்ளோஸில் இருக்கலாம், ஹையில் இருக்கலாம், ஸோ இதுலேயே இருக்கும். நீங்கள் வந்து ஓப்பனில் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு வந்து விவாப்புக்கு மேலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, விவாப்புக்கு மேலே அந்த சேம் டைமில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ஸோ அதுக்கு மேலே இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து ஸோ கால் வந்து பையிங்கில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து கீழே ஏதாவது ஒரு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் இருக்கும். அதாவது என்னென்னா இப்போ இங்கே ஓப்பன் ஆகும்போது புட்டோட சப்போர்ட் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 149 ரூபா. ஸோ 149 ரூபாவில் வந்து புட் ஆப்ஷனை வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள், ஓகேவா. ஸோ 149 கிராஸ் பண்ணி கீழே விழுது அப்படின்னா, புட்டு கீழே விழுதுன்னா அப்போ கால் வந்து 249 ரூபாய்க்கு மேலே போகணும். ஸோ விவாப்புக்கு மேலே இருக்குது. அதேமாதிரி புட் ஆப்ஷனில் நீங்கள் விவாப் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா அது விவாப்புக்கு கீழே இருக்குது, பிலோ ஓப்பனுக்கு கீழே. அப்போ நம்ம கன்ஃபார்ம் என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து இது ப்ரீவியஸ் நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு, நாளைக்கு மார்க்கெட்டுக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸுக்கும் பார்க்கலாம், அதே சேம் டைமில் ஆப்ஷனுக்கும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸுக்கு பார்த்துருவோம். ஓகே, ஸோ இண்டெக்ஸில் வந்து ரொம்ப 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 முக்கியம் என்ன அப்படின்னா இன்றைக்கி உள்ள க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 24,125, ஸோ 24,125 அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. ஸோ இந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் சைடு, அதாவது அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மூமெண்ட்ஸ் வந்து எங்கே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 24,500, ஸோ 24,500 நியர்பை அந்த இடத்த டச் பண்ணுறது வரைக்கும் இந்த மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஓகேவா, கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற இதிலேருந்து கீழே வருது அப்படின்னா இமிடியேட்லி நமக்கு வந்து சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000, ஓகேவா. ஸோ 24,000 அப்படிங்கிறது மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 24,000ங்கிறது மேஜரான சப்போர்ட் லெவல். அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன க்ளோசிங் கொடுத்துருக்கு 24,125. ஸோ 24,125க்கு அப்புறம் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 24,125க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டாக இருக்கும், ப்ரீவியஸ் க்ளோசிங் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் உடஞ்சால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு கீழே வரும் மார்க்கெட், ஓகேவா. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய லெவல் வந்து மேஜரான லெவல், அதான் இந்த 23,975, ஸோ அதான் 24,000 நான் சொல்லியிருந்தேன். ஸோ 24,975 வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தால், ஓகேவா. ஓகே, ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணுறோம் நம்ம வந்து. இப்படி தான் மார்க்கெட் வந்து நம்ம சொல்கிறபடி தான் நீங்கள் வந்து மூவ் ஆகணும்னு நினைக்க வேணாம். இது வந்து அனலைஸ், இப்படிலாம் வந்தால் இது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது ப்ரீவியஸில் நம்ம வந்து இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இது வந்து நம்ம வந்து போட்டு இப்போ வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஓகேவா. சரி, ஓகே. ஸோ மேலே அப்சைட் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கும்போது இதுக்கு இமிடியேட்லியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,275, ஓகேவா. ஸோ 24,275 மேஜரான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து 24,352, ஓகேவா. ஸோ 352 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போக உண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ 24,500 வரைக்கும் போகும்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகே. ஸோ இது இண்டெக்ஸ்க்கான லெவல், சப்போர்ட் லெவல் கீழே பார்த்துட்டிங்க. ஸோ சப்போர்ட் லெவல் 23,975. அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அதையும் தாண்டி கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 23,900, ஸோ அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க, 250,900 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல். இப்போ வந்து நம்ம வந்து கால் ப்ரீமியம் இதுக்கான லெவல் பார்க்கலாம். சரி, கால் ப்ரீமியம் மீன்ஸ் ரெண்டுக்குமே இது வரும், ப்ரீமியம்க்கான இது வந்து ஓகே. ஸோ இண்டெக்ஸோட க்ளோசிங் எவ்வளோ பாசம் 24,125. ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அட் த மணியினுடைய ப்ரீமியம் எவ்வளோ எது பார்த்தீங்கன்னா 24,100 அப்படிங்கிற ப்ரீமியம் நான் எடுத்துருக்கிறேன், ஓகே. ஸோ 24,100 அப்படிங்கிற ப்ரீமியம் நான் எடுத்துருக்கேன்.
ஸோ இதற்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேஜரான ஒரு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 ரூபா. ஸோ எப்படி நம்ம வந்து இண்டெக்ஸுக்கு ஒரு லெவல், ஒரு மேஜரான லெவல் ப்ரீவியஸ் க்ளோஸ் 125 அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இது 145 ரூபா. ஸோ இந்த 145 ரூபாய்க்கு மேலே இந்த ப்ரீமியம் நமக்கு இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 144 ரூபாய்க்கு மேலே போயிட்டு ப்ரைஸ் அக்செப்ட் ஆகணும். 5 மினிட் கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்து அடுத்த கேண்டில் அதோட ஹையை கட் பண்ணுறான்னு பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இதுக்கு மேலே 145 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதோட ஹையை அது கட் பண்ணணும். அப்போ 172 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 172ங்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓப்பன், அந்த ஓப்பனுக்கு 5 மினிட் கேண்டிலுக்கு மேலே இந்த 145 ரூபா மேலே அந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு மேலே ஹையை கட் பண்ணுறான்னு பாருங்க. ஹையை கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? சரி. ஸோ 145 மேஜரான லெவல். இதோட பை லெவல் எவ்வளோ அப்படிங்கிறது 113 ரூபா. ஸோ 113 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 2 ப்ரீமியமும் 113 ரூபாய்க்கு மேலே இருக்குதுன்னா அப்போ எந்த ப்ரீமியம் 113 ரூபாய்க்கு மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ ப்ரீமியம்கான லெவல் நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தினாலும் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ ப்ரீமியம் வந்து 113, அடுத்து வந்து 172 மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவல். 145ங்கிறது வந்து ஒரு மேஜரான லெவல். இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய லெவல் 172, அப்புறம் வந்து 247, 331. ஸோ இந்த லெவல் வரைக்கும் இந்த ப்ரீமியம், ஸோ 24,100 அப்படிங்கிற ப்ரீமியம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீழே வரக்கூடிய போது நமக்கு 75 ரூபா. ஸோ 65ங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் இந்த ப்ரீமியமுக்கு. 65ங்கிறது ரொம்ப மேஜரான சப்போர்ட் லெவல். 75 தாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 65 ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் லெவலாக இருக்கும். இது வந்து காலுக்கு இந்த 145 அந்த 65ங்கிறது கால் ப்ரீமியமுக்கான லெவல் மட்டும்தான். புட் ஆப்ஷனுக்கு வரும்போது நீங்கள் இந்த 165யும் அந்த 145யும் நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷனுடைய லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் மேலே போகுது அப்படின்னா அப்போ 75, 67, 47, 32 இந்த மாதிரி லெவலுக்கு கீழே வரும். ஸோ சப்போர்ட் லெவல் 65, 145 இந்த 2 லெவலும் வந்து கால் ப்ரீமியமுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றது எல்லாமே புட் ஆப்ஷனுக்கும் அப்ளை ஆகும். அதாவது 75, 47, 42, 32. ஓகேவா? ஸோ கீழே சப்போர்ட் லெவல் 32 ரூபா வரைக்கும் இருக்குது. ஓகே. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை கூட இதை கம்பைன் பண்ணி ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் விவாப் யூஸ் பண்ணுவேன். ஓப்பனுக்கு மேலே நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த விவாப் மேலே நம்மளுடைய சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி லெவலுக்கு மேலே எது க்ளோசிங் கொடுக்கு, எது வீக் ஆகுது அப்படின்னு பார்ப்பேன். அதை வச்சு ட்ரேட் எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதில் நல்ல ஒரு பயனுள்ள தகவலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.